ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். கொஞ்ச நாளைக்கு நம்ம சேனலில் ரெசிபி வீடியோவும் மினி விலாக் தான் பார்க்க முடியும். ஏன்னா என்னோடய குட்டி பையன் ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போலாம் அவரை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன வேலை கூட செய்ய முடியல. ஸோ அதனால் அவர் தூங்குகிற டைமில் காலையில் நான் டிஃபன் பண்ணும்போது எடுக்கிற வீடியோஸ் தான் இது. டைம் இருந்தால் மினி விலாக், அது இல்லைனா ரெசிபி வீடியோ, ரெண்டு தான். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு 5-6 பெரிய வெங்காயத்தை எடுத்து தோல் சீவிட்டு நான் ஆல்ரெடி தண்ணியில் போட்டு கழுவி வச்சுருந்தேன். ஸோ அதை எடுத்து நல்லா வெட்டி வச்சுக்கலாம். இந்த ரெசிபிக்கு தக்காளி ஆப்ஷன் தான். சில பேர் தக்காளி போடுறாங்க, சில பேர் போடுறதில்ல. நான் போடுவேன். எங்கள் ஊர் சைடு வந்து தக்காளி போடுவாங்க. ஸோ நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். எனக்கு வந்து இந்த சட்னிக்கு வந்து கொஞ்சம் புளிப்புனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் புளிப்பாக இருக்கணுங்கிறதுக்காக 2 தக்காளி சேர்த்துருக்கேன். வேணும்னா நீங்கள் ஒரு தக்காளியை கூட நிறுத்திக்கலாம். அதுக்கப்புறம் கடலப்பருப்பு ஒரு 5-6 சேர்த்துட்டு உளுத்தம் பருப்பும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அதை அப்படியே நான் மிக்ஸி கப்புக்கு மாற்றிட்டேன். திரும்பி அதே எண்ணெயில் வெங்காயம் போட்டிருக்கேன். அதே எண்ணெயில் வெங்காயம் போட்டு நல்லா இதை வணக்கி எடுத்துக்கலாம். இது வந்து வானல் சின்னல் வானல்ங்கிறதுக்காக நகர்ந்துக்கிட்டே இருக்குது வணக்கும்போது. ஸோ வானல் நகர்ந்துச்சுன்னா அது ஒரு பெரிய மிஸ்டேக்காக எடுத்துக்காதீங்க. அதுக்கப்புறம் வந்து இது வணங்குற கேப்லேயே அந்த மிக்ஸி கப்பில் போட்டதையும் வந்து ஃபேன் போட்டு ஆற வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கிறாச்சு. அப்புறம் இதிலே வந்து புதினா கொத்தமல்லி ரெண்டுமே வீட்டில் இருந்துச்சு. ஸோ புதினாவை நல்லா கழுவிட்டு போட்டாச்சு. புதினா போட்டதும் தக்காளியும் போட்டாச்சு. தக்காளி போட்டுட்டு புதினா தக்காளி என்கிட்ட அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு கொத்தமல்லி இருக்குன்னு. அதுக்கப்புறம் கடைசியாக தான் போட்டேன். கொஞ்சமாக இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு. உப்பு போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. கழுவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்தாச்சு. கொத்தமல்லி சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க. நல்லா வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோங்கிறதையும் சொல்லலாம். இந்த ரெசிபிக்கு வந்து நான் காரமான மிளகா தான் சேர்த்துருக்கேன். இந்த ரெசிப்பியில் வந்து நல்லா காரஞ்சாரமாக இருந்தால் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக வந்து புளி. நான் சொல்கிறது எல்லாமே எங்கள் ஊர் சைடு வந்து செய்கிற சட்னி. எங்கள் அம்மாலாம் வந்து இந்த சட்னி இப்படி தான் செய்வாங்க. ஸோ எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நான் எடுத்த அளவுக்கு 3 காரமான வரமிளகா சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இதை இப்போ தாளித்து விட்டுட்டா சூப்பரான சுவையான கார சட்னி ரெடி. எங்கள் ஊரில் இப்படி தான் பண்ணுவாங்க. இது வந்து இட்லி, தோசை, அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் இட்லி ப்ளஸ் சப்பாத்தி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்ததால் மாவு பிசைஞ்சு வச்சுருந்தது ஒரு 5-6 சப்பாத்தி வந்துச்சு. ப்ளஸ் வந்து இட்லி ஒரு தட்டு வந்துச்சு. ஒரு 6 இட்லி. ஸோ 2த்தையும் ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.